ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்போஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பன்னீர் கிரேவி தான். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், தோசை, இட்லி இதனோட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்காக நான் வந்து முந்திரி பருப்பும் கசகசாவும் வந்து ஊற வச்சுக்கிறேன். 9 முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கசகசா எடுத்துகிட்டு குறைஞ்சது 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ ஓரமாக வச்சிடலாம். பன்னீர் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 க்யூப்ஸ் வந்து நான் வெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் தான் ரொம்ப ஹைலைட். அதனால தான் வெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். வெண்ணெய் நல்லா காஞ்சி உருகி வரட்டும். உருகின பிறகு நம்ம ஸ்பைசஸ் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பட்டை 2 சேர்த்துக்கலாம், 5 கிராம்பு சேர்த்துக்கலாம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். இது எல்லா ஸ்பைசஸும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த வெண்ணெயிலே நல்லா வந்து வறுபட்டு வரட்டும். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுபட்டு வந்த பிறகு நம்ம வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா இந்த வெண்ணெயில் வந்து பொரிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து நம்ம வந்து வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். நான் வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் வந்து கொரன்னு அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக ஆகணும்னு அவசியப்படாது. இது கண்ணாடி பதத்துக்கு நல்லா இந்த வெண்ணெயிலே வந்து வதங்கி வந்தால் போதும். 3 நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது கைவிடாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் நல்லா வதங்கி வரணுன்றதுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இன்னும் சீக்கிரமாக நமக்கு இந்த வெங்காயம் வதங்கி வரும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசம் போயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து சேர்த்துடலாம். இதை நல்லா வந்து கலந்து விடணும். ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். கம்ப்ளீட்டாக இந்த தக்காளி நல்லா வந்து வதங்கி வந்த பிறகு தான் நம்ம மசாலாஸே சேர்த்துக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே த்ரூ அவுட்டாக இந்த ரெசிபி நீங்கள் செய்யுங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து மசாலாஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடரை சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா மசாலாவையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்த பிறகு நம்ம நல்லா வந்து கலந்து விடணும். அடி பிடிக்காமல் நல்லா வந்து கலந்து விடணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு செய்யுங்க. இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வதக்கி விடணும். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும். கம்ப்ளீட்டாக பச்சை வாசம் போகணும் நம்ம மசாலாவில் இருக்கிறது எல்லாமே. இப்போ மசாலா எல்லாமே வெங்காய தக்காளியோடு நல்லா கோட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ கிரேவிக்கான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டம்ளர் அளவு தான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இடையிடையில் வந்து லிட்டை எடுத்துகிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஸோ நம்ம ஊற்றின வெண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணும். இந்த மசாலாஸ் எல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ பார்க்க சொல்லே தெரியுது நம்ம ஊற்றின வந்து வெண்ணெய் எல்லாம் நெய்யாக மாறி வெளியில் வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இன்னும் நல்லா கொதித்து வரட்டும். அடுத்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து தயார் பண்ணி வச்சுருந்த
முந்திரி விழுதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த முந்திரி விழுது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த கிரேவியும் கொஞ்சம் திக்னஸாக காமிக்கும். அதனால தான் நம்ம வந்து முந்திரி விழுதை வந்து அரைச்சி சேர்த்துக்கிறோம். நீங்கள் தண்ணியில் உங்களுக்கு சேர்க்க பிடிக்கலைனாலும் நீங்கள் பாலில் ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் வந்து இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கொதிக்க விடுறேன். இந்த கிரேவியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் இதில் 250 கிராம் அளவு வந்து பன்னீர் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் பன்னீர் வாங்கினேன். நீங்கள் ஹோம்மேட் பன்னீராக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ மெதுவாக நீங்கள் வந்து திருப்பி விடுங்க. பன்னீர் சேர்த்ததும் 6 நிமிஷம் நல்லா வந்து வெந்து வந்தால் போதும். அதுக்கு மேலே நம்ம வந்து வேக வைக்கணும்னு அவசியப்படாது. இன்கேஸ் அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா பன்னீர் ரொம்ப வந்து ஹார்டாகிடும். ஸோ வந்து 6 நிமிஷமே வந்து அதிகமான டைம் தான். ஸோ இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. அடுத்து இந்த ரெசிபிக்கு இன்னும் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் கிரேவி வந்து தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க. நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிவிட்டு இதே இட்லி, தோசை, பரோட்டா, இடியாப்பம், சப்பாத்தி இதனோட வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர் கிரேவி பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். பாய்.